ஹாய் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபியோட வந்திருக்கேன். ஆயாம் சம்பால் ஜின்தான் பட்டர்கப், அதாவது பெரிய சீரகம் இருக்குல்ல, அதுவும் பட்டர்கப்பும் மிக்ஸ் பண்ணி செஞ்ச ஒரு கிரேவி சம்பாலும் சொல்லலாம். இது ஆனால் நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்கு போகலாம். சட்டியை எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா போதும். 250 கிராம் பட்டர்கப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பட்டை கரையணும், நல்லா கரைஞ்சி கையோட. நான் 1.5 கிலோ கோழி எடுத்திருக்கேன். ஸோ அந்த கோழியை கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில், தீய விடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் காஞ்ச மிளகாய் நம்ம நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ காஞ்ச மிளகான்னு சொன்னால் ஒரு 20 பீஸ் 30 பீஸ் போதும், எல்லாம் ஒரு கை அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் ஒரு 6. இது எல்லாத்தையும் அந்த பொரிச்சி எண்ணெயிலே நீங்கள் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. ஸோ 4 டேபிள் ஸ்பூன் பெரிய சீரகம் எடுத்துக்கோங்க. இதையும் இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். ஸோ காஞ்ச மிளகாய் நீங்கள் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு சாஃப்டாக ஆன கையோடு தான் அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். அதாவது பட்டரில் நம்ம ஏற்கனவே பொரிச்ச கோழி அந்த எண்ணெயில். அதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்குங்க. நல்லா எண்ணெய்லாம் வடிகட்டிட்டோன்னே அதுக்கப்புறம் இந்த இதை நம்ம அரைக்கணும். பிளெண்டர் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. இப்போ அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. அடுத்தது டவுன் பண்ணன்னு போட்டுக்குங்க. ஸோ இந்த சமையலில் கறிப்பட்டை, எந்த ஒரு பூவோ கருப்பில் டொமாட்டோ ஏதோ மிக்ஸ் பண்ண தேவையே இல்லைங்க. ஸோ நான் எப்படி செய்கிறோம் அதேமாரி செய்யுங்க. இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதோட போட்டு கிண்டுங்க. லோ ஃப்ளேம்லேயே நல்லா கிண்டுங்க. தேவையான உப்பு போட்டுக்குங்க. சிக்கன் சூப் போட்டுக்குங்க. ஸோ நான் நாட்டு சர்க்கரை ஏன் போடுறேன்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் அதோட டேஸ்ட்டு. கொஞ்சோண்டு புளி ஊற்றிக்கிங்க. ரொம்ப புளி ஊற்றாதீங்க, இப்போ புளிப்பாக இருக்கும். ஸோ இது தேவையான தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைங்க. ஸோ இந்த சமையலில் நீங்கள் வெள்ளை சோறு நெய் சோறோடு நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்குங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்போ கண்டிப்பாக நீங்களும் எனக்கு காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. எனக்கு இந்த அளவுக்கு போதும் அந்த கிரேவி. இப்போ ஏற்கனவே பொரிச்ச கோழி அந்த பட்டர் காப்பில் பொரிச்சுமே இந்த கோழி இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஏன்னா அந்த கிரேவி அந்த கோழிக்குள்ளே கொஞ்சம் அப்படியே போயிட்டு சேரணும். ஸோ நம்மளோட ஆயம் சம்பால் ஜின்தான் பட்டர்கப் ரெடி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.